கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், ரொம்ப 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 நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டாலே ஆசீர்வாதங்கள் மடை திரண்டு வரும். இன்னைக்கு இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், புதுசா எங்க இருந்தோ தெரிஞ்ச வசனம் தான், கேட்ட வசனம் தான். ஆனா தேவன் என்ன சொன்னார்னா, ஆசீர்வாதத்துக்காக முட்டாத, ஆசீர்வாதத்துக்காக தேவனோடு என்ன செய்யாத, நீ போராட வேண்டிய அவசியம் இல்ல. ஆசீர்வாதத்துக்குள்ளதான் இருக்க. உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் உன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறாரு, தேவன் உன் மேல எவ்வளவு கரிசனையா இருக்கிறாரு, தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை அழகு பார்க்க விரும்புறாரு. இப்படிங்கிறதெல்லாம் நீ கண்டுபிடிக்கலனா அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க முடியாது. அதுதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவன் இந்த நாளில் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய மனதில என்ன இருக்கு, உன் அப்பாவுடைய மனசுல என்ன இருக்கு, அந்த அப்பாவுடைய மனதில் இருக்கிற துடிப்பை முதல்ல நீ கண்டுபிடி. உங்க அப்பாவுடைய மனதிலுடைய ஏக்கம், ஆசை என்ன, அதை நீ புரிஞ்சுக்கோ. அந்த சத்தியத்தை நீ அறிந்துகோ, அந்த சத்தியத்தை அறிந்துகொள். அந்த சத்தியம் தான் உன்னை விடுதலையாக்கும். முதலாவது ஒன்ன குறித்து அப்பாவுடைய மனதுல என்ன இருக்கு, அப்பாவுடைய மனதுல என்ன இருக்கு. இஸ்ரவேல்னா யாரு? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீதான் இஸ்ரவேல். அப்பாவுடைய மனதுல என்ன இருக்குன்னா, உன்னை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமா. கைதட்டும். ரொம்ப 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 பிரியம். இன்னொரு மறுபடிப்புல என்ன இருக்குன்னா, பிரியங்கிற தொழில் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் இருக்குல்ல. ஏசப்பாக்கு ஒரு தொழில் இருக்கு. என்ன தொழிலா? அவருடைய பிள்ளையை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியமா. கைதட்டும். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு தொழில். ஒரு டிரைவர் வேலை செய்வாரு, கண்டக்டர் வேலை செய்வாரு, இன்ஜினியர் ஒருத்தருக்கு ஒரு தொழில் இருக்குல்ல. நம்ம அப்பாவுக்கு ஒரு தொழில் இருக்கு. என்ன தொழில்? ஆசீர்வதிப்பதுதான் தொழிலாம். அப்போ ஒரு தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? ஐயா, நான் ஆராதிக்கிற தேவன், நான் வணங்குற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன், என் அப்பா மனதில் என்ன இருக்குன்னா, என் அப்பா மனதில் உள்ள துடிப்பு, ஏக்கம் எல்லாம் அவருடைய பிள்ளையை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியமா. அதுதான் அவருக்கு தொழிலாம். அடுத்த ஆண்டு சொல்றாரு, என்னுடைய இயல்பான குணத்தை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுவாபம் இருக்கும் தெரியுமா? சொல்லுவாங்க, இவங்களா இவங்க ரொம்ப இறக்கம் உள்ளவங்கப்பா, இவங்க ரொம்ப இறக்கம் உள்ளவங்க, யாருக்குனாலும் கொடுப்பாங்க. இவங்களா இவங்க ரொம்ப பிஸ்னாரியா, இவங்க ரொம்ப பிஸ்னாரியா, ரொம்ப இதா இருப்பாங்கயா. அவங்களுடைய இயல்பான குணத்தை வச்சு சொல்றாங்களா? ஏன்னா அவங்க வளர்ந்தது, அவங்களுடைய சுவாபங்கள் அப்படி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுவாபம் இருக்கும். இவங்க கோவப்படுவாங்கய்யா, இவங்களா எதையும் பொறுத்து போயிடுவாங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்குல்ல, இயல்பான ஒரு குணம் உண்டு. அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய இயல்பான குணத்தை புரிஞ்சுக்கோ. என்னுடைய இயல்பான குணம் என்ன தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கிறது தான்பா என் இயல்பான குணம். கைதட்டும். உன்னை ஆசீர்வதிப்பதுதான் தொழில், பிரியம், ஏக்கம். என் சுவாபமே அதுதான். அதுக்குதான் பிதா என்ன அனுப்பியே வச்சிருக்கிறாரு. இந்த பூமிக்கு பிதா என்னை அனுப்பி வச்சு எதுக்கு? எல்லாத்தையும் வியாதியில போடுறதுக்கா? எல்லாத்தையும் கடல்ல செத்து மடிஞ்சு போ அப்படின்னு சொல்றதுக்கா? எல்லாத்தையும் சாபத்தை சுமக்கன்னு சொல்றதுக்கா?
அப்படின்னா ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தையே வச்சு இயேசுவை அனுப்பாம பிதா வச்சிருப்பாரா? இல்ல. அவருடைய குணம் என்ன தெரியுமா? முதல் மனிதனாய் ஆதாமை படைக்கும் போதே அந்த குணத்தோட தான் படைக்கிறாரு. என் புள்ள ஆசீர்வாதமா இருக்கணும், என் புள்ள ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி என் பிள்ளைகளால வாழ முடியல, அதனால என் பிள்ளைய சொந்த ஒரே குமாரனா இயேசு அந்த பூமிக்கு அனுப்பி அந்த நியாயப்பிரமாண சட்டத்தையே மாற்றி அந்த இயேசு மூலியமா உங்களை ஆசீர்வதிப்பதுதான் பிதாவுக்கு பிரியம், இயேசுவுக்கு பிரியம். அதைத்தான் ஆவியானவர் இப்பொழுது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கைத்தட்டும். வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த என்னாகும் 24:1 எடுத்து வாசிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அதுல ஒரு வார்த்தை எப்படி கோட்டிட்டு காட்டிருக்கா பாருங்க. ஆசீர்வதிப்பதே, ஆசீர்வதிப்பதே அப்படின்னா என்னது? அந்த வார்த்தையை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாரு. அப்ப மத்த எல்லாத்தை விட, மத்த காரியங்களை விட ஒன்னு ஆசீர்வதிப்பதுதான்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு புரியல நினைக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அப்படின்னா அந்த ஆசீர்வதிப்பதேங்கிற காரியத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாருன்னா எனக்கு அதுதான்பா முக்கியம். மத்த காரியங்களை விட ஒன்னு ஆசீர்வதித்து உன்னை அழகு பார்க்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ஆசீர்வதிப்பதே. எல்லாம் பக்கத்துல விரல நீட்டி சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிப்பதே. அப்ப அது நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? ஹல்லேலூயா. நம்ம மனுஷனை பார்த்து என்ன சொல்லுவோம்? இவன் ஆசீர்வாதம் இல்லையா, இவன் பண்ண சேட்டை தான் ஏன் ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கான், இவன் பண்ணின சேட்டைக்கு தான் ஏன் இப்படி இருக்கான் அப்படி நம்ம ஈஸியா சொல்லிடுவான். ஆண்டவர் அப்படி இல்லையா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, ஆசீர்வதிப்பதே அப்படின்னா அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என் புள்ள ஆசீர்வதிக்கப்படணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிரியங்கிற. எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க எனக்கு பிரியம் அப்படின்னு எழுதலாம். எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனா அவருடைய பிள்ளையை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். ஆண்டவருடைய இருதயத்துல, அவருடைய மனதில, பிதாவாகிய தேவனுடைய மனதில் இருப்பது அதுதான், இயேசுடைய மனதில் இருப்பது அதுதான், ஆவியானவர் மனதில் இருப்பது அதுதான். ஏன்னா நீங்க வேதாகமத்திலே முதல் மனிதனையே நீ பார்த்தா ஆண்டவர் வெளிச்சத்தை படைக்கிறார் வச்சுக்கோங்களேன். ஆதியாகமம் 1:3-4 என்ன சொல்றாரு? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அந்த வார்த்தை ஆண்டவர் அடுத்து பயன்படுத்துறாரு. இந்த வெளிச்சத்தை எதுக்காக உண்டாக்குனாரு? யாருக்காக உண்டாக்குனாரு? யாருக்காக உண்டாக்குனாரு? ஐயா, அந்த சூரியனை படைச்சது யாருக்கு? உனக்காகத்தான். அது என்ன சொல்றாரா? என் பிள்ளைக்கு வெளிச்சத்தை உண்டாக்கி அது நல்லது என்று கர்த்தர் கண்டாராம். ஏன்னா என் பிள்ளை நைட்டு தூங்கணும். இரவுன்னு ஒண்ணு இருந்தாதான் அவன் தூங்குவான், பகலுன்னு ஒண்ணு இருந்தாதான் அவன் வேலை செய்வான். பகல் ஒண்ணு இருந்தாதான் அவன் குடும்பத்தோடு உறவாடுவான், நைட் இருந்தா ஓய்வு எடுப்பான். ஆண்டவர் அது தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அதை அழகு பார்க்கிறதுல தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, பிரியங்கிறார். அது நல்லது என்று கண்டாராம். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யாரெல்லாம் கைத்துங்க? நான் இஸ்ரவேல் சொல்றவங்க கைத்துங்க பாப்போம். ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. எப்பா என்ன ஆசீர்வதித்து என்ன அழகு பார்க்கிறது, அதுல அவ்வளவு பிரியமா உங்களுக்கு அப்படிங்கறத அவர் மனதில் இருக்கிறது நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ கண்டிப்பா நீ ஆசீர்வதிக்கப்பட்டே ஆவ. கைத்தட்டும், கைத்தட்டும். ஹல்லேலூயா. முதல் மனிதனாகிய ஆதாம் ஆண்டவர் படைக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம்
ஆதியாமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 28 எடுத்து வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி பலுகி பெருகி பூமியை நிரப்பி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை கீழ்ப்படுத்தி. சமுத்திரத்தின் மச்சங்களையும் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, பூமியை நிரப்பி நிரப்பி. எவ்வளவுயா தேவன் மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புறாரு? மனுஷனை படைச்சாரியா, அந்த மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை எவ்வளவு, ஒரு லிமிட்டே கிடையாதுங்க. நீ ஒரு கம்பெனில வேலை பார்க்கிற, ஒரு தொழில்ல நீ வேலை பார்க்கிற, அல்லது ஒரு பிசினஸ் பண்ற, ஒரு லிமிட் இருக்கும். ஆனா என் அப்பா தன்னுடைய மனிதனை சிருஷ்டித்து நம்முடைய பிள்ளையை உருவாக்குறதுல ஆசீர்வதிக்கிற லிமிட்டே கிடையாது, அளவே கிடையாது. ஐயா, அவன் 1 லட்சம் சம்பளமா, அவன் 2 லட்சம் சம்பளமா, அவனுக்கு 5 லட்சம் சம்பளமா, அவனுக்கு 10 லட்சம், ஒரு லிமிட் இருக்கும். ஆனா என் அப்பா பிள்ளையை ஆசீர்வதிக்கிறதுல லிமிட்டே கிடையாதுங்க. பூமியையே நிரப்பணுமா? கை தட்டும். பூமியையே, பூமியையே. அப்போ தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது, தேவன் பூமியை நிரப்பி மனிதனை சிருஷ்டிக்கும் போது அவருடைய உள்ளத்துல உள்ள என்ன ஏக்கத்தை பாருங்க. நீங்க பைபிளை சும்மா தூக்குறது பெரிய காரியம் கிடையாது. இதுல ஒன்ன குறித்து ஆண்டவர் இருதயத்துல என்ன இருக்குங்கிறத கண்டுபிடி. ஐயா, மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது லிமிட் மீறி, அளவுக்கு மீறி அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாராம். அதுக்காக தான் மனுஷனை படைச்சாராம். இன்னொரு முறை வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ம், ஆகாயத்து பறவைகளையும் ம், பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் என்ன செஞ்சாராம்? ஆசீர்வதித்தார். முதல் மனிதனையே ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. அது எப்படியா? பூமியை நிரப்பி. அப்ப என்னதுன்னா, பூமி முழுவதும் அந்த ஆசீர்வாதம் உனக்கு தான்யா. அந்த ஆசீர்வாதம் என்னது? உனக்கு தான். நீங்க இந்த வசனத்தெல்லாம் கையை வச்சுக்கங்க. எப்பா, மனுஷனை குறித்து உங்க மனதுல அதானே இருக்கு. பூமியே ஆசீர்வாதம் முழுவதும் நீ நிரப்பணும் சொல்லி உங்க மனசுல இருக்குன்னா என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க. நான் யோசிப்பேன், ஆபிரகாம பூமி தாங்க கூடாத ஆளுக்கு நான் அறிக்கை பண்ணுவானா, பிசாசு குழப்புவான். அது என்னடா பூமி தாங்க கூடாத ஆளுக்கு ரொம்ப பேராசைப்படுறியோ அப்படின்னு. ஆரம்பத்துல அவனுடைய தாக்குதல் இருந்தது. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், என் அப்பாவுடைய மனதுல இருக்கிறதெல்லாம் அதுதான். முதல் மனிதனையே பூமி முழுவதையும் நிரப்ப சொல்லி ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா, ஆபிரகாம மாதிரி ஏன் ஆசீர்வதிக்க மாட்டாரு? கை தட்டுவோம். நியாயப்பிரமாணம் சாபத்தையே இயேசு நீக்கி விட்டாரு. நியாயப்பிரமாணம் சாபத்தையே இயேசு நீக்கி விட்டாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஓ ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஓ விசுவாசத்தோடு பெற்று கொண்டோம், விசுவாசத்தோடு பெற்று கொண்டோம். பிரியமானவனே, என் ஆத்துமா வாழுகிறோம், நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேனே. ஓ பிரியமானவனே, என் ஆத்துமா வாழுகிறோம், நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். அறிக்கை. பிரியமானவன் எல்லாவற்றிலும் என் ஆத்துமா வாழுகிறோம், நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேனே. நான் செழிப்பாயிருப்பேனே, நான் உயர்வாயிருப்பேனே, நான் கடற்கலங்க ஆசீர்வதிக்கப்படுவேனே, அளவுக்கு அதிகமா உயர்த்திடுவாரே. ஏன்னா தேவனுடைய திட்டமே அதுதான். என் அப்பாவுடைய இயல்பான குணம் என்னதுன்னா, அவருடைய மனதில் என்ன, பூமி முழுவதும் நிரப்பி.
எல்லையே கிடையாது. பூமியின் அளவை உன்னால் அளக்க முடியுமா? அப்ப மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவனுக்கு முதல் மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கிற? பூமி முள்ள உனக்கு தாண்டா, நிரப்பு, பெருக பண்ணுவேன். நம்ம எவ்வளவுதான் நீங்க இயேசு அப்பா நோக்கி நீங்க ஜெபம் பண்ணாலும் அப்பாவுடைய குணத்தை கண்டுபிடிக்கலன்னா அப்பாட்ட இருந்து எதுவும் வாங்க முடியாது. அல்லேலூயா. 26 வாசிங்க. பின்பு தேவன் ம், தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் ம், மனுஷனை உண்டாக்குவோமாக, ம், அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ம், ஆகாயத்து பறவைகளையும் ம், மிருக ஜீவன்களையும் ம், பூமி அனைத்தையும் ம். பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக் கடவர்கள் என்றார். ஆள கடவர்கள் என்றார். அங்க பழுகி பெருகி பெருக சொல்றாரு, இங்க எல்லாத்தையும் ஆளு, எல்லாத்தையும் ஆளு. அப்படியே என்ன தெரியுமா? எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கக்கூடிய பொறுப்பையே யார்கிட்ட கொடுக்கிறாரு? மனுஷன் கையில. மனுஷன் கையில கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும். ஆண்டோடைய வருகை வரை இப்படியே ஜெபம் பண்ணிட்டே போயிடாதீங்க. ஐயா, நான் என் பக்கத்துல உள்ளவங்களை ஆசீர்வதிக்க, இந்த தூத்துக்குடி பட்டணத்தை ஆசீர்வதிக்க, இந்த தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்க, இந்தியா தேசத்தை ஆசீர்வதிக்கதான் ஐயா தேவன் அவர் என்ன பிள்ளையா தெரிந்து கொண்டிருக்கிறாரு. முதல் மனிதனாய் ஆதாமை ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டுகொள் என்று அவனை ஆசீர்வதிக்க. ஏன்னா நீ ஆசீர்வாதத்தை அணிவிக்கிற மாத்திரம் இல்ல, நீ மத்தது எல்லாத்தையும் நீ ஆசீர்வதிக்கணும். நீ என்ன சொன்ன? நீ ஆசீர்வதிக்கணும். உன் மூலியமா எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த பூமியில உள்ள எல்லாமே உன்னால ஆசீர்வதிக்கப்படணும். நீ அப்படியா நினைச்சு ஆசீர்வதிச்சிருக்கீங்களா? பக்கத்துல உங்க கை வைங்க, பக்கத்துல வைங்க. என் தேவன் என்னை சிருஷ்டித்த நோக்கம், எனக்குள்ள அவர் வந்த நோக்கம், என்னால இந்த பூமியில உள்ளதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த பூமியில உள்ள ஆசீர்வதிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தினால இப்ப இந்த நபரை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எங்க போதகரை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த தூத்துக்குடி பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்தியாவை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டுகொள், ஆள கடவீர்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மனதில் இருப்பதெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து, உன்னை அழகுபடுத்தி, சூரியன், சந்திரன், விருட்சங்கள், நட்சத்திரங்கள், இது எல்லாத்தையும் மனிதனுக்கு கொடுக்கிறார்னா, அப்ப மனிதனை ஆசீர்வதித்து அழகு பார்த்து அதை ரசித்து ருசித்து அவர் சிரிச்சு பூரித்து போகிற அப்பா தான் நம்முடைய அப்பா. கைதட்டும், நம்முடைய அப்பா. அல்லேலூயா. நீ அதை கண்டுபிடிச்சா தான் இந்த பூமியில நான் ஒரு வாழ்ற வாழ்க்கை நான் ஆசீர்வதிக்கப்பட்டே ஆகணுயா. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டே ஆகணும். என் அப்பா அழகு பார்த்து விரும்புறாரு. நீ அது மாத்திரம் இல்ல, உன் மூலியமா பிறரை நீ ஆசீர்வதிக்கணுமா? சிலர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் சாபம் போட்டுட்டு அவன் பாருங்க, அவன் அழிஞ்சு போவான் பாருங்க, அவன் செத்து போவான் பாருங்க, அவன் அவன் வியாதியில கிடக்கிறத பாருங்க, அவன் அப்படின்னா அவன் தேவனுடைய ஆவி உள்ளவன் கிடையாது. அது கள்ள தீர்க்கதரிசியாய் போன பிழையாமையினுடைய ஆவி. ஏசப்பா அந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க. கைத்தட்டும், ஆசீர்வதிக்க, ஆசீர்வதிக்க. உன்னை தெரிந்து கொண்டது நோக்கம் பிறரை சபிக்கிறதுக்காக அல்ல, பிறரை அழிவுபடுத்துறதுக்காக அல்ல, பிறரை நீ பாதுகாக்க, உன் மூலமா பிறர் ஆசீர்வதிக்கப்பட. அல்லேலூயா. அப்போ இதுல என்ன சொல்றாருன்னா, பூமி அனைத்தையும் ஆள கடவீர்கள். இதை நீங்க நம்புறீங்களா? இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் மத்தேயிலே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? நீ இந்த பூமியில உள்ள அவ்வளவு பேரையும், தமிழ்நாட்டில் இல்லையா, இந்தியால இல்லையா, ஐயா பாம்பேல, குஜராத்ல, நீ பல மாநிலங்களில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரு எங்களை கண்டுபிடிச்சனாலதான் மத்தேயில இயேசு சொல்றாரு,
மத்தேயு 5:13 எடுத்து வாசித்து பாருங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். பூமிக்கு, உன் வீட்டுக்கு உப்பாய் இருப்பீர்கள். நீ தூத்துக்குடிக்கு உப்பாய் இருப்ப, நீ தமிழ்நாட்டுக்கு உப்பாய் இருப்ப, நீ இந்தியாவுக்கு உப்பாய். உப்பு முக்கியம், உப்பு இல்லாத பண்டம். அப்ப என்னது, நீ இந்த உலகத்துக்கு நீ ரொம்ப முக்கியமானவையா. முதல்ல அதை புரிஞ்சுக்கிறீங்க. சொல்லுவாங்க, நான் ஏன் தான் என்ன ஆண்டவர் படைச்சாரோ, ஏன் தான் என்ன ஆண்டவர் இந்த குடும்பத்துல வச்சிருக்கிறாரோ, நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம், எங்க அப்பா அம்மா என்ன பெறாமலே இருந்திருக்கலாம், இப்படி சொல்லுவாங்க தெரியுமா. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பா நீங்க பேசுறீங்க. வேதம் என்ன சொல்ல தெரியுமா, நீ சாதாரண ஆள் கிடையாது. நீ ரோட்ல நடக்கும் போதே ஒரு கம்பீரமா நட. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அந்த பூமியில வச்சது நோக்கம் என்ன தெரியுமா, இந்த பூமிக்கே நீ உப்பா இருக்கிறாய். கை தட்டும். இந்த பூமிக்கே உப்பா இருக்கிறாய். நீ ஒரு பிரயோஜனமான பாத்திரம். உனக்குள் இருக்கிற அபிஷேகம், உனக்குள் இருக்கிற அழைப்பு, ஒரு சுவிசேஷகன், ஒரு போதகன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலன், ஒரு மேய்ப்பர், ஒரு பாட்டு படிக்கிறவன், ஒரு இசையை பயன்படுத்துறவன், இது மூலியமா இந்த பூமிக்கு நீ உப்பா இருக்கிற. ஐயா, இந்த பூமிக்கு ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன தெரியுமா, ஏதோ வாழ்றான், சாப்பிடுறான், படுக்கிறோம், தூங்குறோம், வேலை, அதுக்கு இல்ல. உன் மூலியமா எந்த வகையிலாவது தேவன் மகிமைப்படுறாரு, உன் மூலியமா எந்த வகையிலாவது தேவ ஜனம் விடுவிக்கப்படுது. நீ பேசுற பிரசங்கத்தின் மூலியமா, நீ படிக்கிற பாட்டு மூலியமாய், நீ பண்ணுகிற இசை மூலியமாய், எந்த வகையிலாவது கர்த்தர் இந்த பூமிக்கு உன்னை உப்பாக வெளிப்பட வைக்கிறாரு. நீ ரோட்ல நடக்கும்போது நீ சொல்லிக்கிட்டே போ, என் அப்பா அந்த பூமியில எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா, இந்த பூமிக்கு உப்பு. உப்பு ரொம்ப முக்கியம் ஐயா. நான் அந்த உலகத்துக்கு தேவனால் ஒரு முக்கியமானவன். கை தட்டும். முக்கியமானவன். அடுத்த வசனம் என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். வீட்டுக்கு வெளிச்சமா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லல. உலகத்துக்கு, நீ தூத்துக்குடிக்கு வெளிச்சமா இருப்பேன்னு சொல்லல. ஐயா, நீ தமிழ்நாட்டுக்கு வெளிச்சமா இருப்பேன்னு சொல்லல. சில நேரங்கள் இந்த டிவியில அந்த கூட்டங்கள் ஒரு மனிதனை தேடி இப்படி கூட்டம் போதையா அப்படி பார்க்கும் போதெல்லாம் என் மனசுல ஒரு கற்பனை ஓடும், நம்ம ஆண்டவர் நம்மளே இப்படித்தானே சொல்லி இருக்கிறாரு, இதை விட ஒரு மகிமையான காரியம்லாம் ஆண்டவர் செய்வாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஒரு சின்ன இதுக்கு மாத்திரம் இல்ல, உலகத்துக்கே வெளிச்சம். ஏன்னா தேவன் வெளிச்சம். அந்த தேவனை நீ சுமந்துட்டு வாழ்ற. நீ போராடமெல்லாம் உலகத்தை படைச்சவர் உன் கூட வர்றாரு. அந்த வெளிச்சம் உனக்குள்ள இருக்கிறனால ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்தான் சொல்றாரு, நீ இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். கையை தட்டுவோம் நம்முடைய ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஏன் என் அப்பாவுடைய இயல்பான குணம் என்னன்னா, இஸ்ரவேலை, இஸ்ரவேலை அப்படின்னா என்னது, என் பிள்ளைய, நான் யாருக்குள்ள வாழ்றனோ அது என் பிள்ளை இஸ்ரவேல். அந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா. அதுதான் அவர் மனதினுடைய துடிப்பு, அதுதான் அவருடைய மனதினுடைய ஏக்கம். அதை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த உலகத்துல ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்யா, ஏதாவது சாதிக்கணும். என் அப்பா சொல்லி இருக்கிறார் இல்லையா, இந்த பூமிக்கு உப்பா இருப்பாய். பூமி முழுவதும் நான் உப்பா இருப்பேன்னா, உலகம் முழுவதும் நான் வெளிச்சமா இருப்பேன்னா, என் அப்பா என்னை தெரிந்து கொண்டதுல ஒரு விசேஷ நோக்கம் இருக்குயா. கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, உங்களையே நீங்க தாழ்வா எண்ணாதீங்க. நான் தேவனுக்கு அருமையானவர், அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர், தூய ஆவியினால் நிறைவு பெற்றவர், அவர் வார்த்தையினால் ஜெயம் பெறுவே, அவர் வார்த்தையினால் ஜெயம் பெறுவே. தோல்வி தோல்வியே இல்ல, தோல்வி தோல்வியே இல்ல, தோல்வி தோல்வியே இல்ல, அவர் வார்த்தையினால் ஜெயம் பெறுவே, அவர் வார்த்தையினால் ஜெயம் பெறுவே. சொல்லுங்க, நான் தேவனுக்கு அருமையானவர். கர்த்தர் யாரை வெறுக்கல, இரத்தத்தால் மீட்கப்பட்டவர், தூய ஆவியினால் நிறைவு பெற்றவர், அவர் வார்த்தையினால் ஜெயம் பெறுவே, அவர் வார்த்தையினால் ஜெயம் பெறுவே. ஆதியாகமம் 1:29 எடுத்து வாசித்து பாருங்க.
ஆதியாகமம் 1:29. பின்னும் தேவன் பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். விருட்சங்களை உங்களுக்கு கொடுத்து அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. இப்போ உங்க வீட்டுக்குள்ள பின்னாடி இருக்கிற தோட்டத்துல ஒரு தென்னை மரத்தை வளர்க்கணும், ஒரு பனை மரத்தை வளர்க்கணும். அதை குழியை தோண்டி கொட்டையை போட்டு அதுக்கு தண்ணியை ஊத்தி அது வளர்ந்து அதுக்கப்புறம் அது பனைமரமாகி எவ்வளவு காலம் எடுக்கு? இந்த வசனத்தை அப்படி சிந்திச்சு பாருங்க. ஆதாம படைக்கும் பொழுது அவன் மேல அப்பாவுடைய அக்கறை பாருங்க. தன்னாடி முளையுது, தன்னாடி என்ன செய்யுது? அவன் என்னெல்லாம் சாப்பிடணும், அவன் என்னெல்லாம் சாப்பிடணும், அவனுக்கு என்னெல்லாம் தேவை, அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு எந்த நிழல் வேணும், எந்த மரம் வேணும், என்ன ஆப்பிள் வேணும், என்ன ஆரஞ்சு பழம் வேணும், என்ன மாம்பழம் வேணும், அவன் கொட்டையை வச்சு தோண்டி பதைச்சு தண்ணியை ஊத்தி வளர்த்தானா? அவன் உண்டாக்குன அந்த மனிதனுக்காக அவன் தேவைகளை சந்திக்க ஆகாரம் தானா வருது பாருங்க. கைதட்டும். தானா வருது. அதுதான் நம்முடைய தேவன். அற்புதமான தேவன். கிரைக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஐயா, கிரைக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஐயா, கிரைக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். சொல்றாங்கல்ல, நான் எப்படியா கடன் அடைப்பேன், நான் எப்படி கடன் அடைப்பேன், எப்படியான புள்ளைய கட்டி கொடுப்பேன், இப்ப தங்க இருக்கிற விலைக்கு நான் எப்படியா பிள்ளைகளை இருக்கு நான் சேர்க்க முடியும், என் வருமானத்துக்கு எப்படியா சேர்க்க முடியும்? ஆனா நீ ஆதியாமத்தையே படிச்சுக்கிட்டே இருந்தாலே ஆண்டவர் நீ ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ள தேவன் அவருடைய மனதில் இருக்கணும் தெரியுமா? அவருடைய பிள்ளைய அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அங்க ஏதன் தோட்டத்துல ஆட்டோமேட்டிக்கா வருது பாருங்க. ஐயா, அவன் ஆகாரத்தையே கொடுக்கிறதுக்கே தானா வருது. பூமி முழுவதும் நிரப்பி, அது மாத்திரம் இல்ல, ஆண்டுகோள் பிறரை ஆசீர்வதிக்க முடியும். நீ நாளை தினத்தை குறித்து கூட நீ கவலைப்படாதங்க. வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவது என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. நீக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். நீக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஏன் அப்படி போசிக்கிறாரியா? என்ன நீ யாரு? இஸ்ரவேல். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருடைய மனதில் இருக்கிற ஒரு பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? நாம் ஏன் புள்ள இஸ்ரவேல்னா என்னது? ஏன் புள்ள, ஏன் புள்ளை ஆசீர்வதிக்கிறது எனக்கு அனாதி பிரியம். அதுக்காக தான் முதல் மனிதனை நான் படைச்ச நோக்கமே பூமியை நிரப்பு, எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை ஆண்டுகோள் என்று அவனை ஆசீர்வதிக்க, பிறர் பூமி முழுவதும் ஆசீர்வதிக்க, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக, இந்த பூமிக்கு உன்னை உப்பாக. என்னைக்கா நீங்க சொல்லி பாருங்க, என்ன சும்மா ஆராதனை போயிட்டு காணிக்க போட்டுட்டு சும்மா அப்படி இப்படியே நான் வாழ்றேன் அப்படி நினைக்காத. டெய்லி அறிக்கை பண்ணு, நான் அந்த பூமிக்கு உப்பா இருக்கிறேன், இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன். இது சொன்னது யாருங்க? நான் பவுல் சொன்னாரா? இது சொன்னது பேதுரு சொன்னாரா?
ஏன் நீ பூமிக்கு உப்பா இருப்பா என்று பவுல் எமோஷன்ல சொன்னாரா, அல்லது பேதுரு ஆத்திரத்துல சொன்னாரா? இத சொன்னதே உங்களை குறித்து இயேசுதான். கைதட்டும், இயேசுதான். கைதட்டும். ஹalleluya, ஹalleluya. இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறாய். ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தை இந்த பூமிக்கு நான் உப்பா இருக்கிறத நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க. நான் அந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறத நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க. அதனாலதாங்க ஒரு மனிதனுடைய தேவைகளை ஆண்டவர் எப்படி சந்திக்கிறாருன்னு மூல அறிவுல கண்டே பிடிக்க முடியாது. கண்டே பிடிக்க முடியாதுங்க. நான் வேலை பார்க்கிற காலங்கள்ல ஷிப்பிங் மேல வேலை பார்க்கும்போது அப்படிலாம் கூட அக்கா தங்கச்சிகளை கெட்டி கொடுக்கறதுக்கு நான் பட்ட பாடு பண்ண முடியல. ஆண்டவர் சொன்னார், விட்டுட்டு வாடா, ஊழியத்துக்கு வா அப்படின்னாரு. ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் அப்படி அந்த நாட்கள்ல ஊழியத்துல பெரிய இப்ப இருக்கிற ஆட்கள் கூட அப்ப இருந்தது கிடையாது. அவ்வளவு வருமானம் உள்ள ஆட்கள்லாம் அப்படி இருந்தது கிடையாது. இப்பவும் யோசித்து பார்த்தா சகோதரர்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. பண்ணினாலும் அப்போ அவங்களுக்கு போட்ட நகைகள், திருமணத்தை நடத்தினது, பேர்காலம் பார்த்தது, எப்படி பார்த்தான்னா அந்த நாட்கள்ல எனக்கு அந்த ஊழியத்துல அவ்வளவு வருமானம் கிடையாது. இப்பவும் நான் யோசித்து பார்த்தா எப்படி நடத்தணும் வாங்கினேன்னு எனக்கே புரியல, தெரியவும் இல்லை. ஏதோ தோட்டத்துல எப்படி ஆகாரம் வந்துச்சு தானா, அதே மாதிரிதான் அந்த நேரத்துல எப்படி நடந்ததுன்னு இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கைதட்டும், பிரியம். ஹalleluya. இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளைகள் மனதுல புரிஞ்சுக்கணும், என் அப்பா என்னை ஆசீர்வதித்து என்னை அழகு பார்த்து விரும்புறாரு. முதல் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் வச்சு அவனை ஆசீர்வதித்து அழகு பார்க்கிறார்னா, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு எனக்குள்ள டென்ட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார்னா, உன்னை ஆசீர்வதித்து உன்னை அழகு பார்க்காம விடுவாரா? ஐயா, அவனை பூமிக்கே உப்பா வச்சிருக்கிறாரு, உலகத்துக்கே வெளிச்சமா வச்சிருக்கிறாருன்னா, உன் மூலியமா பிறர் உலகம் உன்னை பார்க்கும்படியா வப்பாரா, வைக்க மாட்டாரா? இனிமேதான் காட்ட போறாரு. கைதட்டுவோம், காட்ட போறாரு. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஐயா, கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இந்தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்து என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்து என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்து சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஐயா, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். ஆதியாகமம் 1:26 வாங்க. பின்பு தேவன் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அடுத்தது அற்புத அடையாளம் ஊழியம் செய்யணும்னா இந்த வெளிப்பாடு உனக்கு வேணும். தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும். நீங்க யார மாதிரி இருக்கீங்க போல தெரியுமா? நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? நான் எங்க அப்பா மாதிரியே இருக்கேன், நான் எங்க அம்மா மாதிரியே இருக்கேன். அது புறம்பான மனுஷன் அப்படி இருப்பான். அது எப்படி இருப்பான்? அந்த வெளிப்புறமான மனுஷன் இருக்கான, அது வேணா உங்க அப்பா மாதிரி இருக்கலாம் நீ. ஆனா உள்ள ஒரு மனுஷன் இருக்கான் தெரியுமா? அதுதான் நீங்க, நேச்சர் மனிதன். சில சொல்லுவாங்களா, நான் ரொம்ப கருப்பா இருக்கேன், நான் ரொம்ப அழகு இல்ல, என் மூக்கு சரியில்லை, எனக்கு வாய் சரியில்லை, எனக்கு மண்டையில முடியல, எனக்கு ஏதாவது ஒண்ணு குறைய சொல்லுவாங்க. நான் சொல்லட்டுமா ஒரு வெளிப்பாடு? ஒன்ன மாதிரி பூமியில அழகுள்ளவன் ஒருத்தனும் கிடையாது. ஒன்ன மாதிரி அழகுள்ள பெண்ணு யாரும் கிடையாது. ஏன்னா தேவனுடைய சாயலாகவே உன்னை படைத்திருக்கிறார். கைதட்டும், தேவனுடைய சாயலாகவே உன்னை படைத்திருக்கிறார். அப்படி ரோட்ல நடக்கும்போது அப்படி, நான் எனக்கு அது இல்லையோ, எனக்கு மூக்கு சரியில்லையோ, ஐயோ எனக்கு கை சரியில்லையோ, எனக்கு கால் சரியில்லையோ, அது புறம்பான மனுஷங்க. அது புழு திங்கிற அழகு. அது புழு திங்கிற ஒரு உள்ள ஒரு அழகு இருக்கு தெரியுமா? உன்னுடைய மனித ஆவி இருக்கு, அது யார மாதிரியே படைச்சிருக்கிறாரா?
தேவன மாதிரி தமது சாயலாக தமது ரூபத்தின்படி உன்னை படைச்சிருக்கிறாரா. அப்ப நீ யாரு? சாதாரணமான ஆளா? அப்போ ஏன் அவர் ரூபத்தின்படி உன்னை படைக்கணும்? ஏன் அவருடைய ரூபத்தின்படி உன்னை படைக்கணும்? அவன் என்ன மாதிரியே பேசணியா? அவன் என்ன மாதிரியே பேசணும். அவன் என்ன மாதிரியே செத்தவனை எழுப்பணும். அவன் என்ன மாதிரியே கைகால் வளர வைக்கணும். அவன் என்ன மாதிரியே காற்றையும் கடலை அதட்டணும். யோசுவா சூரியனை நிறுத்தினா. மோசே கையில் இருந்த கோலை நீட்டி கடலை ரெண்டா பொளந்தா. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே அது செஞ்சிருக்கிறாங்க. ஊழியக்காரன் வாராங்க, எலியாட்ட வாராங்க, தீர்க்கதரிசி கேட்க, உனக்கு என்னமா வேணும்? உனக்கு என்ன வேணும்? எலியாட்ட கேட்கும்போது உனக்கு என்ன வேணும்? எனக்கு குழந்தை இல்லையா? குழந்தை தானே, போ, ஒரு 6 மாசத்துல உனக்கு கற்பது குழந்தை பெற்றிருப்பா, போ. அசால்ட்டா சொல்றான். நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு வந்துட்டு, பழைய ஏற்பாட்டில அந்த வெளிப்பாடு வந்துட்டு. ஏன் தேவன மாதிரி பேசு, உன்னுடைய ஆவிய அவருடைய ஆவி மாதிரி தானே படைச்சு வச்சிருக்கிறாரு. தமது சாயலாக தமது ரூபத்தின்படி என்ன மாதிரியே நீ பேசுடா. நான் விசுவாசம் சொன்ன, வானம் உண்டாவதாக பூமி உண்டாவதாக, உண்டாயிட்டு. அதே சுவாபத்தின்படிதான் உன்னை நான் படைச்சு என் சுவாசத்தை உனக்குள்ள ஊதி இருக்கேன். நீ என்ன மாதிரி பேசு, போ. பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே எலியா எலிசாக்கு அப்படி இருந்துச்சு. ஐயா 6 மாசத்துக்கு மழை பெய்யாது. பெய்யாதுன்னா பெய்யாது. தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன், நான் தேவ மனுஷன்யா. ஏன் அப்படி எலிசாக்கு அந்த அசட்டு தைரியம் வருது? நான் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டவன். என் அப்பா அவரை மாதிரியே என்ன படைச்சிருக்கிறாரு. அவரை மாதிரியே பேச, அவரை மாதிரியே கட்டளை கொடுக்க, அவரை மாதிரியே நான் இருக்கணும், செயல்படணும். பிசாசு போய் சொல்லுவான், நீ அழகு இல்ல, நீ கருப்பு, உன் அழகு சரி கிடையாது, நீ அந்த இது இந்த சாதி அந்த அழகு என்னத்தெல்லாமோ அவன் பொய்யன்னு பொய்க்கு பிதாவும் தாங்க. பக்கத்து பாருங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க, சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏன்னு சொல்லி யாரா கேட்டா சொல்லுங்க, என் அப்பா அழகு, என் அப்பா அழகு. வெண்மையும் சிவப்பும், வெண்மையும் சிவப்புமான ராஜனி, வெண்மையும் சிவப்புமான தின்னக ராஜனி. எல்லாருக்கும் என்ன ஓடும் தெரியுமா? எனக்கு அப்படி கலர் தெரியலையே, வெண்மையும் தெரியல சிவப்பும் தெரியல. இத உரிச்சுக்கிட்டு உள்ள ஒரு ஆள் இருப்பாரு, அதை பாருங்க. உள்ள ஒரு ஆவி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நீங்க நேச்சர். அது தேவன மாதிரியே உங்களை படைச்சிருக்காரா. அவருக்கு எப்படி அழகான கண்ணு இருக்கு. உங்க உள்ளான மனுஷனுக்கு ஒரு கண்ணு இருக்கு தெரியுமா? அந்த கண்ணை பாரு, அவ்வளவு அழகா இருக்கும். அந்த உதட பாரு, அவ்வளவு அழகா இருக்கும். அது உள்ள இருக்கிற மூளை இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கும். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே மகதனா மரியாளுக்கு தரிசனம் மாதிரி அவர் அந்த ஸ்பிட்ல தான் நிக்கிறாரு, உள்ளான மனுஷன்ல. ஆனா அவளுக்கு என்ன தெரியுது? தோட்டக்கார மாதிரி தெரியுது. ஆனா அது யாரு? இயேசு உயிர் தெழுந்த உள்ளான பாடி. அல்லேலூயா. அதே மாதிரிதான் உனக்குள்ளேயும் ஒரு உள்ளான ஆவி இருக்குன்னா அது தேவ சாயல். ஆண்டவர் சொன்னாரு, அந்த வெளிப்பாடு ஏயா அவரை மாதிரி என்ன படைக்கணும், ஏயா தமது சாயலாய் தமது. சில பேர் நினைச்சுவாங்க இது ஆண்களுக்கு, இது பெண்களுக்கு. உங்களையும் சேர்த்தான் சொல்றாரு. நீங்களும் அவரை மாதிரி படைக்கிறனா இவங்க தான் அற்புத அடையாள ஊழியம் செய்ய நினைக்காதீங்க. நான் உங்களை மிகைப்படுத்தி சொல்லல. அடிக்கடி ஆண்டவர் கடைசி கால எழுப்புதல் ஆண்களை விட பெண்கள் பயங்கரமா கிரியை செய்வாங்களாம். ஏன்னா உங்களையும் அவர் சாயலா தான் படைச்சிருக்கிறார். கை தட்டும். உங்களையும் அவர் சாயலாய் தான். நீங்கெல்லாம் கேத்ரின் குல்மால் மாதிரி அசைக்கணும். நீங்கெல்லாம் பெண்ணிகிம மாதிரி அசைக்கணும். இது பொய் இல்லைங்க, இது சத்தியம். இது சத்தியம். ஏன்னா அவர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. இந்த சத்தியம் தெரிஞ்சவன் விட மாட்டான்.
ஓ, அப்ப நான் இயேசுவ மாதிரி செய்வேன், இயேசுவை காட்டிலும் மேலான அற்புதங்களை செய்வேன், நான் இயேசுவ மாதிரி செய்வேன், இயேசுவை காட்டிலும் மேலான அற்புதங்களை செய்வேன். வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். நான் தேவனை மாதிரியே பேசுவையா, நான் குட்டி இயேசுயா. இயேசு எப்படி கட்டளையிட்டாரோ, லாசரே வெளியே வா எப்படி பேர் சொல்லி கூப்பிட்டாரோ, அதே ஆவி, அதே சுவாபம், அதே சாயல் என்ன படைச்சிருக்கிறாரியா. ஏன்னா அவர் மேல போய் உட்கார்ந்து என்ன அழகு பார்த்து எனக்கு அந்த வல்லமை அதிகாரத்தை கொடுத்து அவர் ரசிக்க விரும்புகிறார். கை தட்டுவோம். அழகு பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு இருந்ததுன்னா அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய உனக்கு ஏக்கம் வந்துடும். சொல்லுங்க, தமது சாயலால், தமது ரூபத்தின்படி. அதனாலதான் அந்த 1 யோவான் 4:17 அது சொல்றாரு, நியாய தீர்ப்பின் நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்க. நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக, ஐயா, தேவன் எப்படி இருக்கிறாரோ அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். செத்த பிறகு இல்ல, நீ உயிரோடு இந்த பூமியில இருக்கிய, இந்த பூமியில அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோமா. அவரை மாதிரியே பேச முடியும், அவரை மாதிரியே கட்டளையிட முடியும், அவரை மாதிரியே நீ அற்புத அடையாள ஊழியத்தை செய்ய முடியும். முடியுமா முடியாதா? பிசாசு உனக்கு தாழ்வு மனப்பான்மையை கொடுத்துருவான். ஐயா, அதெல்லாம் டிஜே சனக மாதிரி, பால் திரகன், மோன்ஸ்லாஸ், இவங்களுக்கு தாயா அந்த ஊழியம், உனக்கெல்லாம் ஊழியம் இல்ல, நீ ரொம்ப அழகும் கிடையாது, ரொம்ப திறமையும் கிடையாது, ரொம்ப படிப்பும் கிடையாது. இப்படி புறம்பான மனுஷனை பார்த்து வாழாத. உள்ள ஒரு மனுஷன் இருக்கா, நான் தேவனை போலவே படைத்து என்ன அவரை மாதிரியே வச்சிருக்கிறாரியா பூமியில. கையை தட்டுவான், கையை தட்டுவோம். இயேசுவை போல் பேசிடுவேன், இயேசுவை போல் நான் நடந்திடுவேன், இயேசுவை போல் நான் ஜெபித்திடுவேன், இயேசுவை போல் நான் செயல்படுவேன். ஓ, இயேசுவை போல் பேசிடுவேன், இயேசுவை போல் நான் நடந்திடுவேன், இயேசுவை போல் நான் ஜெபித்திடுவேன், இயேசுவை போல் நான் செயல்படுவேன். ஓ தேவாவியா, அபிஷேகிக்கப்பட்டவன், தேவாவியானவர் என் மேல் அமர்ந்திருக்கிறார், தேவாவியானவர் என் மேல் அமர்ந்திருக்கிறார். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா, அவர் விசுவாசத்துல பேசுறாரு, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நினைச்சேன்னா, உனக்கு இன்னும் குழப்பம் தீரணும்னா ரோமர் 8:29 எடுத்து வாசிங்க. ரோமர் 8:29. தேவன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ, எவர்களை அவருடைய பிள்ளையா சூஸ் பண்ணாரோ, அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு, அவருடைய தம்முடைய குமாரனுடைய சாயலாய் ஒப்பாய் இருக்கிறதுக்கு முன்குறித்திருக்கிறார். ஐயா, உன்னை தெரிந்து கொண்டது நோக்கமே என் ஏசப்பா மாதிரியே நீ செயல்படணும், நீ ஏசப்பாவை மாதிரியே நீ வாழணும். அவர் தலையா இருக்கிற, நீ உடலா இருக்கிற, அவர் செடியா இருக்கிற, நீ கொடியா இருக்கிற. செடியும் கொடியும் ஒன்னா இருக்கிற மாதிரி நீ இயேசுவ மாதிரியே செயல்படணுங்கிறதான் பிதா உன்னை முன்குறிச்சதின் நோக்கமே அதுதானா. ஆனா பிசாசு என்ன செய்வான், உனக்கு ஒண்ணுமே கிடையாதப்பா, ஒரு திறமையும் கிடையாதப்பா, இப்படியே நான் சேர்ல உட்கார்ந்துட்டு செய்தியை கேட்டுட்டு போயிருவேன். நீ ஒரு இயேசுவை போல ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, நீ இயேசுவை போல ஒரு வல்லமையான அப்போஸ்தலன், நீ இயேசுவை போல ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. அவர் சாயலாகவே உன்னை படைத்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிதான் உன்னை அவர் முன்குறித்திருக்கிறார். அதைத்தான் உபாகம் 33:29 எடுத்து வாசித்து பாருங்க. இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவன், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அந்த வசனத்தை எடுங்க, எல்லாருக்கும் தெரியும்ல. நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன் சொல்றேன். உபாகம் 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். பக்கத்துல உங்களை அப்படி தட்டி சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, இஸ்ரவேலே. இஸ்ரவேல்னா வேற யாருல, ரட்சிக்கப்பட்டவங்க தான். தட்டி சொல்லுங்க, இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்?
உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உனக்குள்ள அவர் வாழ்றாரியா? இந்த பூமியில கோடீஸ்வரனா இருக்கலாம், ஆனா இயேசு இல்லைன்னா உன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு அவங்க கிடையவே கிடையாது. ஏன்னா உனக்குள்ள உலகத்தை படைச்சவர் நீ சுமந்துட்டு வாழ்ற, அவருடைய சாயலா நீ படைக்கப்பட்டிருக்கிற, உனக்குள்ள அவர் வாழ்றாரு. உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு ஸ்டெப் போட்டு நடந்தா தேவன் நடக்கிறாரு. நீ ஒரு ஆளை கண்ணை திறந்து உத்து பார்த்தா இயேசுவே உத்து பாக்குறாரு. நீ ஊதுனா இயேசு ஊதுன மாதிரி, நீ கைய வச்சா இயேசு கைய வச்ச மாதிரி, நீ கட்டளை கொடுத்தா இயேசு கட்டளை கொடுத்த மாதிரி. ஏன்னா அவர் உனக்குள்ளே வாழ்கிறார், அவரை சுமந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறார். உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த வெளிப்பாடு வந்துட்டுனா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் களத்துல குதிச்சிருவாங்களாம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் களத்துல குதிப்பாங்க. பிசாசு தாழ்வு மனப்பான்மை பொய்ய உனக்குள்ள ஊதி ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை பயன்படுத்துவாரியா. அவங்க படிச்சிருக்காங்கய்யா, அவங்களுக்கு திறமை இருக்குயா. ஐயா அது அல்ல. திறமசாலியான தேவன் உன் ஆவிலே வாழ்றாரு, உன்னுடைய ஆவிலே வாழ்றாரு. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படின்னா எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பிக்கிட்டே இருந்தது. என்ன தெரியுமா? இப்படி எல்லாம் இருக்க போய் ஏன்யா தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியல? ஏன் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படல? இப்ப இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி எதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கீங்க? இந்த வார்த்தை மூலியமா தான். இதை எவ்வளவுக்கு எவ்வளவு கண்டுபிடிக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு எல்லா ஆசீர்வாதத்தையும் அள்ள போறாங்களாம். இப்பதான் முக்கியமான காரியத்துக்குள்ள ஒரு சப்ஜெக்ட சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். இதுதான் உனக்கு மெயினா தெரியணும். இது மூலியமா தான் நீ கண்டுபிடிப்பா. அவரை மாதிரி நான் அழகா இருக்கிறேனா? அவரை மாதிரி அதிகாரம் இருக்கா? அவரை மாதிரியே பிசாச துரத்த அதிகாரம் இருக்கா? ஐயா நான் பூமிக்கு ஏன் உப்பு, உலகத்துக்கு நான் வெளிச்சம் சொன்னது காரணம் என்ன? நான் அவரை மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னு எதை வச்சு நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா இந்த வார்த்தை மூலியமா தான் நீ கண்டுபிடிக்க. இதத்தான் பவுல் சொல்றாரு. ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29 எடுத்து வாசிங்க. நான் உங்களிடத்தில், பவுல் சொல்றார் பாருங்க, நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். நீங்க பவுல மாதிரி உங்களால சொல்ல முடியுமா? பவுல மாதிரி நீங்க சொல்ல முடியுமா? பவுல் என்ன சொல்றாரு? நான் உங்களிடத்தில் அவர் பவுலுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறத எதை வச்சு சொல்றாருன்னா, எதை வச்சு சொல்றாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட. சுவிசேஷம் ஐயா தேவனுடைய வார்த்தையில எல்லா சம்பூர்ணமான ஆசீர்வாதமும் இருக்கா. அந்த ஆசீர்வாதத்தோடு உங்களிடத்தில் என்ன செய்ற? வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். நீங்க ஒரு நோயாளி முன்னாடி போய் நிற்கும் போது, ஒரு நோயாளி முன்னாடி, ஒரு பாவி முன்னாடி நீ போய் ஊழியம் செய்யும் போது அந்த நிச்சயம் பவுல மாதிரி உனக்கு நிச்சயம் இருக்கா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படி சொல்லாத. நீ கிறிஸ்துவை சுமந்துட்டு போற. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். இன்னொரு முறை சொல்லுங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். சம்பூர்ணம் என்னதுன்னா எல்லா ஆசீர்வாதம் உடைய என்னதுன்னா தேவனுடைய வார்த்தைங்கிறாரு. அந்த தேவனுடைய வார்த்தையின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நான் உன்னிடத்துல கொண்டு வருகிறேன். நான் உன்னிடத்துல கொண்டு வருகிறேன். அந்த வார்த்தை தான் உன்னை எழுப்ப போது, அந்த வார்த்தை தான் உன்னை சுகமாக்க போது, அந்த வார்த்தை தான் தரித்திரனை கோடீஸ்வரனாக்க போது, அந்த வார்த்தை தான் இல்லாதவனை இருக்கிற மாதிரி மாத்த போது, அந்த வார்த்தை தான் உலகத்தை அசைக்க போது. அந்த ஆசீர்வாதத்தோடு நான் வர்றேன். அல்லேலூயா. அப்ப பவுலுக்கு என்ன நிச்சயம்? தேவனுடைய வார்த்தை அவன் புரிந்து கொண்டனால, அந்த வார்த்தை அவன் ஸ்டோர் பண்ணி வச்சனால, இப்ப நான் வாரேன்னா அந்த வார்த்தைக்குள்ள சம்பூர்ண ஆசீர்வாதம் இருக்கு, அதை எடுத்துட்டு வாரேன். இப்ப உனக்கு வைக்கிறேன்,
உன் மேல கைய வைக்கிறானா அது எனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஆப்பையில பானையில இருந்தாதான் ஆப்பையில என்ன செய்யும் வரும். வரும். அவன் இயேசு எனக்குள்ள வாழ்றாரு, இயேசு எனக்கு ஜீவனா இருக்கிறார், இயேசு எனக்கு பலனா இருக்கிறார், இயேசு எனக்கு சுகமா, இப்படி அவன் பானையில இருக்கிறத அவன் கண்டுபிடிச்சாதான், இப்ப நான் அதை ஆப்பையில எடுத்து உனக்கு தர்றேன் பாரு, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. கை தட்டுவோம், நட. ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா, ஒருத்தன் வார்த்தையில நிரப்பப்படணும். வார்த்தையில என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். அவர் இருக்கிற வண்ணமாகவே என்னையும் பூமியில வைத்திருக்கிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே என்னையும் பூமியில வைத்திருக்கிறார். நான் என்னை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி தேவன் என்னை முன் குறித்திருக்கிறார். நான் அந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறேன், நான் அந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். அப்படி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா பவுல மாதிரி பேசலாம். நான் வர்றேன், இப்ப நான் வர்றேன். எப்படி வர்றேன்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ணத்தோடு உங்களிடத்தில் வருகிறேன். அப்ப நீங்க போன உடனே உள்ள இருக்கிற நாமத்தை அவுத்து விடுவீங்க. எனக்குள்ள ஒண்ணு இருக்கியா? உன் பிரச்சனை, உன் ப்ராப்ளம், உன் கடன் பிரச்சனையா, உனக்கு வியாதி பிரச்சனையா, உன் ப்ராப்ளம் முழுவையும் தீர்க்கக்கூடியது எனக்குள்ள இருக்கு. என்ன இருக்கு? தேவனுடைய வார்த்தை. அதை நான் உனக்கு கொடுக்கிறேன், வாங்கிக்கோ, அற்புதத்தை பெற்றுக்கோ, போ. உனக்குள்ள இருக்கிற ஜீவ நதியை கட்டவிழ்த்து விடு. அந்த அற்புத நதியை கட்டவிழ்த்து விடு. உனக்குள்ள இருக்குங்கிறத கண்டுபிடி. அல்லேலூயா. பவுல் தீமோத்தி மேல ஏன் கை வைக்கிறாரு? 2 தீமோத்தி புஸ்தகம் 2 தீமோத்தின் புஸ்தகம் 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். என்ன சொல்றாரு பாத்தீங்களா பவுல்? என்ன சொல்றாரு? நான் உன்மேல் கைகளை வைத்ததினால், நான் உன் மேல கைய வச்சனால உனக்கு உண்டான தேவ வரத்தை. அப்ப என்னதுன்னா, எனக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன்யா, எனக்குள்ள தேவன் இருக்கிறாரு, அதனால உன் மேல கைய வைக்க. உன் மேல கைய வைக்கிறதுனால உனக்குள்ள இருக்கிற வரம் என்ன செய்யுது? அனல் மூட்டப்படுது. அல்லேலூயா. ஏன் உனக்குள்ள இருக்கு என்ற இல்ல இல்லன்னு சொல்லி இல்லாமலே போயிடாத. ஏன் உனக்குள்ள இயேசு இல்லையா? அவர் ஏழையாவா வாழ்றாரு? அவர் தரித்திரரா வாழ்றாரு? அவர் ஐஸ்வர்ய சம்பூர்ணவரே, சகலத்தை உடையவர், எனக்குள்ள வாழ்றார் 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உனக்கு தர்ற இயேசுவின் நாமத்தில் உன் தரித்திர ஆவியை கற்ற, ஐஸ்வர்யத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்த்து விடுற. உனக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சாதானே நீ கொடுப்ப. எல்லாரும் பக்கத்து பாசுங்க. உனக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சாதானே நீ கொடுப்ப. உனக்குள்ள ஒண்ணுமே இல்லை நினைச்சா நீ ஒண்ணு இல்லாதவனா போயிருவ. இருக்கு. அப்போஸ்தலனாகிய பேதுரு அதானே சொல்றான், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. எனக்கு என்னன்னா, பழைய ஏற்பாட்டிலே இப்படி எலியா எலிசா அப்படி பேசுறாங்க, பழைய ஏற்பாட்டிலே அற்புத அடையாளங்களை செய்யறாங்க, புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியான சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுக்கிறாரு. எப்பா நீ தேவசாயிலா இருக்கிறப்பா, தேவர்களா இருக்கிறப்பா, என்ன மாதிரியே செய்யணும், என்னை விட மேலா செய்யணும் அவர் உனக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அந்த வசனத்தை நினைப்பூட்டுறாரு. பழைய ஏற்பாட்டு எலிசா கேட்கிறான், எங்கப்பா கோடாரி விழுந்துச்சு, எந்த இடத்த காட்டு அப்படிங்க. இடத்த காட்டினா, இரு இடத்த காட்டிட்டு இல்ல, இப்ப நான் போய் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு கேட்டுட்டு வரேன் அப்படின்னா போனா, எங்க விழுந்துச்சு? இதுலயா? கொப்பை ஒடிச்சான், போட்டான், இரும்பு மிதக்கு. ஏன்னா தேவர்கள். கை தட்டுவோம், தேவர்கள் தேவர்கள். ஏன்னா நானும் தேவனும் ஒன்னா இருக்கேன். என் வாய் அவர் வாய் ஒன்னா இருக்கு. நான் விசுவாசத்தோடு பேசினா அவர் பேசுனதுக்கு அர்த்தம், நான் கட்டளை இட்டா அவர் கட்டளை இட்டதுக்கு அர்த்தம். அப்ப பழைய ஏற்பாட்டிலே அப்படி செஞ்சிருக்காங்க. 6 மாதத்துல நீ கற்பம் தரிப்பாய், ஓ அசால்ட்டா சொல்லி விடுறாங்க. அதே மாதிரி யாராவது குழந்தை இல்லாம ஜெபம் பண்ணி வந்தா, எனக்கு ஆண்டவர் சொல்லலன்னு சொல்லாத, விசுவாசத்துல பேசு.
இயேசுவின் நாமத்தினால இத்தனை மாதத்துல உனக்கு அற்புதம் நடக்குன்னு சொல்லு. உன் வாயின் வார்த்தை அப்படியே கர்த்தர் கணப்படும். ஏன்னா நீ அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறாய், அவர் ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கிறார். அது எப்படி அந்த ஆசீர்வாதம் பிறருக்கு கடத்தப்படுதுன்னா, பவுல் சொல்றாரு, நான் உங்களிடத்துல எப்படி வர்றேன்? கிறிஸ்துவின் சுவிசேஷமாய சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு. ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம். ஒரு மனிதன் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது இதை எந்த அளவுக்கு புரிந்து கொள்றானோ எல்லா ஆசீர்வாதத்தையும் தட்டிடுவாங்க. ஆபிரகாம மாதிரி பூமி தாங்க கூடாத அளவுக்கு உன்னை ஆசீர்வதித்து என் கர்த்தர் அழகு பார்க்க விரும்புறாரு. என் ஏசப்பா எப்படி அற்புத அடையாள ஊழியம் செஞ்சாரோ அதை விட மேலா செஞ்சு அதை அழகு பார்த்து ரசிக்கன்னு ஆண்டவர் விரும்புறாரு. பழைய ஏற்பாட்டில் எலிசா செஞ்சதை விட, பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை விட, புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை அதை விட மகிமையான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் வந்துட்டு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலே அப்படின்னா அதுதான் என் மனசுல ரொம்ப ஏக்கமா இருக்கு. என் பிள்ளையா மாறிட்ட, என் பிள்ளையா இருந்துட்டு இந்த பூமியில பரதேசியா நீ இருக்க கூடாது. பிறருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும், பிறருக்கு வாரி வாரி இறைக்கிறவனா இருக்கணும், பிறரை குணமாக்குறவனா இருக்கணும், பிறருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து போறவனா இருக்கணும், பிறரை மரித்து போனவனை எழுப்புறவனா இருக்கணும். நீ பவுல மாதிரி வீர முழக்கிடணும். இதோ உங்களிடத்துல வருகிற கிறிஸ்துவின் சுவிசேஷமாகிய சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு உங்களிடத்துல வருகிற அப்படி சவால் விடுகிற பவுல்களை கர்த்தர் தேடுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். Thank you Lord, thank you Holy Spirit. இப்போ உங்க மேல அந்த ஆவியை கர்த்தர் வைக்க போறாரு. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் இப்பொழுதே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என் அப்பாவுடைய மனதில் இருக்கிற துடிப்பு, என் அப்பாவின் மனதில் இருக்கிற ஏக்கம், நீ ஆசீர்வதிக்கப்படணும், உன்னை அழகு பார்க்கணும் விரும்புறாரு. ஏதோன் தோட்டத்திலே பூமியை நீ நிரப்பணுங்கிறாரு, பூமியை நீ ஆசீர்வதிக்கணுங்கிறாரு, நீ பூமிக்கே உப்பா இருக்கணுங்கிறாரு, இந்த உலகத்துக்கே வெளிச்சமாயிரு. அது எப்படி நடக்கும் நினைக்காத, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தேவனுடைய உயிருள்ள வார்த்தை சொல்லுது. உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கமே அவரை மாறி நீ வாழணும், அவரை மாறி நீ சாதிக்கணும். அவர் இருக்கிற வண்ணமாகவே இந்த பூமியில நாம் இருக்கிறோம். ஐயோ, எனக்கு நாளைக்கு பணம் இல்லையே, அடுத்த வருஷத்துக்கு பணம் இல்லையே, என் பிள்ளையை கட்டி கொடுக்க பணம் இல்லையே. உலகத்தான மாதிரி வாழாத. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். இன்னைக்கு இருந்து அடுப்புல போற, நெருப்புல போற அந்த புல்லுக்கு ஆண்டவர் உடுத்தி அழகு பார்ப்பாரானால், அவருடைய சாயலால், அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட உன்னையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அழகுபடுத்த போகிறார், பயன்படுத்த போகிறார். யோசேப்பை போல உயர்த்த போகிறார், தானியேலை போல உயர்த்த போகிறார், பவுலை போல பயன்படுத்த போகிறார், பேதுருவை போல நிழல் பட்டு சுகமடைகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். நீ கண்டுபிடி. எனக்கு திறமை கிடையாது, எனக்கு அழகு கிடையாது, எனக்கு பேச தெரியாது, இப்படி சொல்லாத. உன்னுடைய ஆவி யார மாதிரி இருக்கு தெரியுமா? தேவனுடைய சாயல், தமது சாயலாக, தமது ரூபத்தின்படி. அது ஆண்களுக்கு மட்டும் என்று நினைக்காதீர்கள். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. உங்களையும் அவர் சாயலாய் படைத்திருக்கிறபடினால் அவரை போல நீங்களும் செயல்பட முடியும். அவரை போல வல்லமையான தீர்க்கதரிசிகளாய், வல்லமையுள்ள சுவிசேஷகர்களாய், போதகர்களாய், அப்போஸ்தலர்களாய் நீங்கள் செயல்பட முடியும். உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறார். நீங்கள் சாதாரண ஆள் அல்ல. ரோட்ல நடக்கும் போது கம்பீரமா நடங்க. நான் அந்த பூமிக்கு உப்பா வைத்திருக்கிறார், இந்த உலகத்துக்கு ஒரு டார்ச் லைட்டா வைத்திருக்கிறார். எந்த மனிதன் எந்த இருளில் இருந்தாலும், நான் இப்ப வர்றேன், கிறிஸ்துவின் சுவிசேஷமாகிய சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு வார்த்தை சுமந்து கொண்டு வர்ற, இப்ப உனக்குள்ள இருக்கிற இருள விரட்ட வர்ற. அப்படி சவால் விடுற மனிதர்களாக கர்த்தருடைய மாற்றுகிறார். நன்றி ஆவியானவரே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும்
தேவர்கள் 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 என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். அவிசுவாச ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டி வைக்கிறேன். தரித்திர ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டி வைக்கிறேன். ஐஸ்வர்யத்தின் சம்பூர்ணத்தை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார் என்று சொல்லத்தக்க ஆண்டவரே, இவர்களை பயன்படுத்த போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரத்தத்தால மூடிக்கொள்ளும், இரத்தத்தால மூடிக்கொள்ளும். நம்முடைய வார்த்தை அவர்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்டட்டும் ஆண்டவரே. அற்புத அடையாள ஊழியர்களாய் ஊழியக்காரிகளாய் மாறுவார்களா? இவர்கள் மூலியமா நம்முடைய நாமம் மகிமைப்படுவதால் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை